ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தினாலாய் விளங்கப் போகிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் மகிழ்கிறது, தேவனை துதிக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகமா? சங்கீத புத்தகம், திரு பாடல்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 13வது இறை வார்த்தை. உன் வாசஸ்தலங்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். உன் வாசஸ்தலங்களை பலப்படுத்துகிறார், உன் பிள்ளைகளை, உன் சந்ததிகளை, உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்கள், முதலில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். உன் சந்ததியின் ஆவியும் உன் சந்தானத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் உன் அலங்கத்துக்குள் சுகத்தையும் நரமணிக்குள் சமாதானத்தை வைக்க விரும்புகிறார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகள் சுகவாழ்வு துளிர்க்கப் போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதுவரை கண்ணீர் வெடித்திருக்கலாம், இதுவரை கலங்கி நிற்கலாம். என் பிள்ளைக்கான காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கின்றார்களோ, உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். என் வாழ்க்கையில் பிள்ளை படித்திருக்கிறது, என் பிள்ளைக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை, பிள்ளை திருமண வயதை எட்டியிருக்கிறது, வரன் கிடைக்கவில்லை, என் திருமண காரியத்திற்காக என் பிள்ளைக்காக நான் கண்ணீர் வடித்து நிற்கிறேன், ஏற்ற துணை கிடைக்கவில்லை என்று சொல்லி கதறி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அருமையானவர், உங்கள் கண்ணீரை தான் துடைக்க கர்த்தருடைய ஆவியான வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்தை, வாசஸ்தலங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆதாமை ஏவாளை உருவாக்கி ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், நோவாவை ஆசீர்வதித்த ஆண்டவர், நொந்து போய் நிற்கிற உங்களையும், வேதனைப்பட்டிருக்கிற வியாகுலத்தோடு நிற்கிற உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரும். ஒரு நாள் இயேசு மனிதனாக இந்த பூமியில் வந்து பாடுகளை அனுபவிக்கும்படியாய் கடந்து போகும்போது ஒரு கூட்ட எருசலேம் மகளிர்கள் ஆண்டவர் பிறதாக அழுது கொண்டு கடந்து போனார். ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், எருசலேம் மகளிரே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். நான் பிதாவின் சித்தப்படி உங்களுக்காகவே பாடுபடுவதற்காக கண்ணீர் வடித்து என்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஏதோ ஒப்பு கொடுக்க, என் ஆவியை கர்த்தரிடத்தை கரத்தில் கொடுத்து என் சரீரத்தில் பாவங்களை சுமக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார் அருள்நாதர் இயேசு. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னபடி நானும் நீங்களும் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. மனைவிக்கும் தேவதூதன் வந்து அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான ஆண்டவருடைய ஆலோசனையை கொடுத்தார். நம் பிள்ளைகளுக்காக ஜெபித்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளின் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். அநேக நாட்கள் காத்திருந்து ஜெபித்தீர்கள் அல்லவா? இன்றைக்கு அருள்நாதர் இயேசு பதில் கொடுக்க வந்திருக்கிறார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வெளிநாட்டு வேலைக்காக, கப்பல் வேலைக்காக, கம்பெனி வேலைக்காக, அரசாங்க வேலைக்காக, நர்ஸு வேலைக்காக, ஆசிரியர் வேலைக்காக துன் பிள்ளைக்காய் கலங்கி நிற்கின்றீர்களோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறதை இந்த நாட்களில் நீங்கள் காணப்போகிறீர்கள். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்து அருள்நாதர் இயேசுவின் வல்லமையுள்ள கரம் உங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதை அநேகர் சொல்லப் போகிறார்கள். அதை உங்கள் கண்கள், அந்நிய கண்கள் அல்ல. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பான தாயே, தகப்பனே, உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளை தொடங்கி வாலிப பிள்ளைகள் வரை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும்
நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாய் மன விருப்பப்படியே வாழ்க்கையில் நிறைவேற்ற படிப்பதற்கேற்ற ஞானத்தை கொடும், படித்ததற்கேற்ற வேலை கொடும், ஏற்ற துணையை கொடும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கோடான கோடி பெருகட்டும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.